ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஏமாறாமல் எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக்கான டைமில் நிறைய பேருக்கு வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய யோசனையாக இருக்கும். எந்த வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஷாப்பிங் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அல்லது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய மொபைலில் அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் வந்துடுச்சு. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் கேட்குது. நான் ப்ரைவசி காரணமாக நான் அதை இது பண்ணல. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இனால்சா, அந்த பிராண்டோட இனால்சா தானே, ஆமாம், இனால்சா ஹேண்ட் பிளெண்டர், அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரேட்டிங் பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். கரெக்டாக நான் அப்படி தான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் ரிவ்யூக்கு வந்துடுவோம். கஸ்டமர் ரிவ்யூவில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அல்லது அந்த பிராண்ட் அந்த பிக்சர்ஸை பற்றி பார்ப்போம். அந்த பொருளோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிவ்யூக்கு வந்துடுவோம். ரிவ்யூக்கு அவங்களோட அந்த ரிவ்யூஸ்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்து பார்ப்போம். என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். வேறு என்ன பார்ப்போம், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த Q&A அதை பார்ப்பீங்க. என்னென்ன கொஷின்ஸ்லாம் அதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்க. அல்லது அதில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த விஷயத்த. அந்த பொருளோட அது ரேட் அதுக்கு கீழேயே இருக்கும். ஆஃபர், இந்த பேங்க் ஆஃபர், இந்த மாதிரிலாம் கேஷ்பேக்ஸு அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயே ஒரு 3 கேஷ்பேக் ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தான் உங்களோட அந்த நம்மளுக்கு பொருள் சென்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம எப்படி பார்க்குறது, அவங்க மட்டும்தான் இந்த பொருளை சேல் பண்ணுறாங்களா. அதாவது நம்ம ஆஃப்லைனில் எப்படி பண்ணுவோம், ஆஃப்லைனில் என்ன பண்ணுவோம், ஒரு கடை சரியில்லைன்னா இன்னொரு கடைக்கு போவோம். அங்கே கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு கடைக்கு போயிட்டு அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அங்கே என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக மேலே வந்தீங்கன்னா அந்த பொருளுக்கு கீழே ஆட் டு கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு கீழே ஆட் டு விஷ் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதர் செல்லர்ஸ் ஆன் அமேசான் அப்படின்னு இருக்கும். இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ 4 ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே பொருளை வேறு யாரெல்லாம் வச்சுருக்காங்க, வேறு யாரெல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க, அண்ட் அவங்க என்ன மாதிரி டெலிவரி சார்ஜஸ் வைக்கிறாங்க, அண்ட் அது எத்தனை நாளில் நமக்கு வீட்டுக்கு சேரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதிலையே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூ, அவங்களோட அந்த ஸ்டோரோட கஸ்டமர் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இதிலையே பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு காமிச்சதை விட எக்ஸ்ட்ராவாக 4 பேர் இருக்காங்க. இவங்களை விட அதிகமான ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. இவங்க என்ன க்ளவுட் டெயில் இந்தியா அப்படிங்கிற பிராண்டு தான் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க அந்த க்ளவுட் டெயில் அவங்களோட ரிவ்யூஸ், அதாவது கஸ்டமர் ரிவ்யூஸும் நமக்கு நல்லாவே இருக்குது. 91% பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ இன்னொரு பொருள் செலக்ட் பண்ணி காட்டுறேன்.
சும்மா நான் இந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வாங்க முடியல. ஆனால் நான் ஒரு பொருள் பார்த்தேன். இந்த பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டார்க் சாக்லேட் நீங்கள் பிராண்டடில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ரொம்ப ரேட் கம்மி தான். இந்த மோடு தானே MORDE இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரேட் கம்மி. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 800 கிராமே அரௌண்ட் 300க்குள்ளே தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க. 10 செல்லர்ஸ் இருக்காங்க, சேம் ப்ராடக்டை விற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டெலிவரி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒவ்வொரு டேட்ஸ் எவ்வளோ நாளில் நமக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் see more அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த பாசிட்டிவ், அதாவது அந்த கஸ்டமர் ரிவ்யூ இருக்குல்ல, அவங்களுக்கான ஒரு ரிவ்யூஸ் இருக்கும், அந்த ஸ்டோருக்கான ரிவ்யூஸ். ஸோ அதுவும் அதுக்கு கீழேயே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கும்போது நீங்கள் ஏமாறாமல் வாங்க முடியும். ஆன்லைன்லேயும் ஏமாறாமல் 1 இல்லை 2 இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 10 செல்லர்ஸ் வந்து நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செல்லர்ஸை நம்ம பார்த்து தேடி வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த பேனிக்கான கொரோனா டைமில் வெளியே போகாதீங்க, வெளியே போய் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருந்தபடியே மேக்ஸிமம் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த்தையும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மற்ற எந்த சைட்லனாலும் இதே மாதிரி நீங்கள் ஷாப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.